கொத்து பரோட்டா செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ருசிக்கிறான். இன்னைக்கு ஒரு புட்டியா எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. நல்லா கட்டி விடு. தண்ணி ஊத்தலா மட்டன் தண்ணி உண்டா உப்பு எல்லாம் கடைஞ்சு விட்டுங்க. கிளறடா சுத்தி போடுடா. காத்து அடிக்குது பெடஞ்சு விட்டணும். இது காத்து அடிக்குது. காத்து மேல காத்து அடிக்குது. எங்க போறா காத்து அடிக்குது. ஊத்தி விடு. எல்லாத்தையும் பணஞ்சிக்கிறங்க தண்ணி உதவி தானே. அண்ணே நான் உதவி தானே பண்றேன். மாப்ள என் கையில வந்து குத்துறாதே கட்டி விடுறா. கையிலலாம் ஆட்ட முடியாதுங்க. யாராச்சும் வந்து கையிலே கட்டி விடுங்கடா. பின்னாடி கட்டி விடுங்க. இறக்கி கட்டா. பேசே அப்பதான் கையில மாவுல படாது. படுதுடா. எண்ணெய் போட்டு வச்சிட்டோம்னா நல்லா ஊறி போடுங்க. மச்சான் தென்னை மரத்துல கொய்யாக்காய் கறந்தா புடிங்கிட்டு வாங்க. நல்லா காயா பார்த்து புடுங்க. சாப்பாடா நறுக்கி ரவுண்ட் ரவுண்டா என்கிட்ட கொடுத்துருங்க. நான் எடுத்து வைக்கிறேன் மச்சான். உங்க அண்ணன் ஊர்வா மிளகாய் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றேன்னா நானே கழிச்சு விடணும். அப்ப எல்லாத்தையுமே கழிக்கணும். ஒன்னே சொல்றாங்க மச்சான் இருக்கான அவரு. அண்ணே பல தொழில் கையில இருக்குண்ணே. ஒன்னோட இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம பரோட்டா போட்டு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி அடிக்கலாமா? இதெல்லாம் எதுவும் எடுத்து வைக்கிறது. சாப்பிட்டது சிக்கன் குழம்பு சூப்பரா வச்சானா. நல்லா தெளிங்கண்ணே. இல்ல வயலே போடல ஒரு துறார் கறி உண்டோ? உண்டு 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 உண்டு. பொரிச்சு வரணும். எண்ணெய் ஊத்தி சட்டியில் வந்துறணும். நிறைய ஒரு இந்தியா மட்டும் அடுப்பு அடிக்கிற மாதிரி எண்ணெய் வால் பாத்திரம் கொண்டு வாங்க. அதை வச்சுட்டு போங்க. சாமி சாமி தண்ணி வெந்தாமே. தாத்தா இந்த தென்னை மட்டைகளை வெட்டி ஒரு இந்த இது தண்ணி அடுப்பு ரொம்ப சூடாயிருக்குப்பா. தண்ணியை தெளிங்க. தண்ணியை யாரும் ஒன்று நிம்மதியா வாழ விடலையா? விடலையா? கூடவே வரும். கூட சரி 25 என்ன கூட ஒரு பரோட்டா தேய்ச்சி கொடுத்துருங்கண்ணே. சரிண்ணே. 10 பரோட்டா இது வருஷம் 4 எடுத்தா போடுங்க. இடம் இருக்கு. இது உடனே பிடிக்கும். பரோட்டா நடுவில் தான் குடிக்குது. வெந்த பக்கெட்லாம் எடுத்து வேகாத பக்கெட் போட்டுட்டு வேகாத கட்டி விடு. இந்த இடத்துல தணல் அதிகமாக கிடக்கு. ஒரு சைடு எரியுது, ஒரு சைடு மாற்றிக்க. ஒன்னே தானே சொல்கிறேன். நம்ம இட்லி துணியை காய போடுற மாதிரி தான் விசிறியே. இட்லி துணி இல்லை, எல்லா துணியும் அப்படி தான் போட்டு எடுத்துட்டோம். உதறா நூடுல்ஸ் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருடா. சொன்னதையா நானும் பார்த்துருப்பேன். கையில என்ன இருக்கு தெரியுமில்ல? அப்படி இங்க இருங்க. ரெண்டு பரோட்டா இங்கிட்டு பார்த்துக்க முடியாது. அதுதான் இதுவா இருக்கும். பச்சை கலர்ல இங்கே இருக்காது. அடிங்கண்ணே. கொத்து பரோட்டாக்கு பிக்கே கூடாது. அப்படி எல்லாம் பிச்சு இங்கே பிச்சு உதருங்கண்ணே. போது எடுத்துக்கலாம். அடுப்பு லேச குறைச்சிக்க. போய் தான் சுடுதா. நான் விறகு 2 விறகு வச்சிருக்கேன். அந்த முட்டை அமுக்குடா. அண்ணன் போட்டுருக்காங்க பாருப்பா. முசுக்கு நமக்கு. ஆமா இப்படி எடுத்து எதுலயே எடுத்துக்கிட்டா சரி. இங்க இன்னொரு கரண்டி இருக்கு. ஃப்ரெஷ் நம்ம அடுத்து போட்டு வந்துருக்கு. அடுத்து சின்ன மணியா? சரி. குட்டு குட்டு
எப்பா என்ன சுடுது நல்லா ஹாட் பாக்ஸ்ல வைக்காமலே இருந்திருக்கலாம் போல. சூடா இருக்கு. சூடு ஐயோ சூடு ஒண்ணு பண்ண முடியாது. வச்சிருக்கலாம். எண்ணெயை ஊத்து நீ. இல்ல வாட்டர் அது ரசிக்கிற மாதிரி என்னைக்காவது நீங்க பாடி இருக்கீங்களா? போட்டு பிச்சு பிடி தப்பிச்சா ஒரு சைடு உள்ள பிச்சு போடுறா. எனக்கு தெரியுது எல்லாத்தையும் போட்டேன். ஒரு அள்ளி போடுறா. பிச்சு கீழே பார்க்கும்போது யாருக்கு நல்லா பாரி போடுங்க. என்ன நான் போட்டுறேன். சூடுது. நீ விட்டு நல்லா விரிச்சு பிடி. அப்படியே உள்ள போகணும். அப்படியே உள்ள வை. செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், நறுக்கின வெங்காயம், சேர்த்துக்க அப்படியே. சரி நீங்களே அள்ளி காலில் போட்டுக்கங்க. நறுக்கின தக்காளி, வரேன். கருவேப்பிள்ளை, சூடு ஒண்ணும் பண்ண முடியல இங்க. வந்துட்டேன் முட்டை வந்துட்டேன். பிச்சு போட்ட புரோட்டா. அள்ளி போடுங்க தம்பி. அள்ளி போடுங்க. பரவனாப்புல அள்ளி போடு. எங்கடா நீங்க வச்சிருந்த கரண்ட் அப்ப அடிக்கணும் சீக்கிரம்னா கண்ணெல்லாம் உள்ள போகுதுனா எரியுதுனா பல நாள் தூங்காத. வலிச்சல் தூங்காத மாதிரி தூக்கவே இல்லடா. மொத்த தள்ள அங்க தள்ளி விடுங்க அப்படி. வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாம் ஏறுது தாத்தா. கொத்து புரோட்டா ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் போடையில இப்பெல்லாம் பார்க்க கூடாது. உடைச்சு ஊத்துன முட்டை. ஊத்தி விடு அப்படிதான். சேர்த்துக்கு கீழே மேல நல்லா விட்டு சேர்த்துக்கணும். சேர்த்துக்கணும். முனுக்கின மிளகு தூள், உப்பு, விவசாயம் பார்த்த கை நிக்காது இல்ல. கறி குழம்பு, கையெடுத்துங்க. எங்க பரப்பனாப்புல ஊத்தி விடு. போய் மோந்துட்டு மூஞ்சிட்டு வா. சேர்த்து அப்படியே. சேர்த்துக்கு அப்படியே. நம்ம கொட்டா கறி குழம்பு கறியோட கொட்டியா? வாசனை கமகமான இருக்கு பாரு. வேற லெவல்ண்ணே. கறி குழம்போட கொட்டி வேற லெவல் புடினே இன்னைக்கு. சேர்த்து சூப்பர்ண்ணே. வேற லெவலா இருக்குண்ணே. நம்ம கடைக்கு போய் புரோட்டா வாங்கி கறி குழம்பு ஊற்றி ஆம்லெட் வாங்கி அதை தொட்டு சாப்பிட்டுருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம கொத்து புரோட்டா பண்ணியிருக்கோம். அந்த கறி குழம்பு முட்டை வதக்கின வெங்காயம்லாம் சேர்ந்து அள்ளி திங்கும் போது அடடா, இதை சாப்பிட்டு உங்களுக்கு தெரியும் இதோட சுவை. வேற லெவல் தீனி கொத்து புரோட்டா. அவ்வளவு அருமையா இருக்கு இன்னைக்கு. வேற லெவல் சாப்பாடு.
டவர் இருக்குது